வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தோடைய 400 பேருக்கு பணி நியமன வழக்கு பார்த்திங்கன்னா நிலுவையிலே இருக்குது. ஸோ இதற்குண்டான நீதிமன்ற தீர்ப்பு மிக அரிதாக வழங்கப்பட இருக்குது. ஏன்னா இந்த தீர்ப்பை முன்னுதாரணம் காட்டி தான் அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் பல்வேறு தரப்பட்ட டெட் ஆசிரியர்களுக்கும் பணி வழங்கலாமா வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு மறுபரிசீலனை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு நடத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம் 2013 மற்றும் 17 பேட்சுக்கு மட்டும் வழங்கலாமா இல்லை என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்றது அமைச்சரவை கூட்டத்தில் மிக பெருமளவுக்கு யோசிக்க போகிறாங்க. அந்த யோசனைகளில் அமைச்சர் விரைவில் 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான உத்தரவை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிஜிடிஆர்பியுடைய புதிய நோட்டிஃபிகேஷன் நமக்கு வர இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனில் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை எடுக்கிறதா இருக்காங்க. முதுநிலை உயர்நிலை மாணவர்களுடைய விவரங்கள் சேர்க்க உத்தரவு. தேசிய மருத்துவ ஆணையத்தின் முதுநிலை மருத்துவக் கல்வி வாரிய துணை அஜேந்திர சிங் அனைத்து மாநில மருத்துவக் கல்வி இயக்குநர்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகளின் டீன்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் முதுநிலை படிப்புகள் மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தேசிய மருத்துவ ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். நீட் தகுதி தேர்வு மற்றும் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும். அதன்படி நடப்பாண்டில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் விவரங்கள், படிப்படி இடஒதுக்கீடு விவரம் உள்ளிட்டவற்றை எஸ்எம்சி இணையதளத்தில் கல்லூரிகளுக்காக தெரிவுபடுத்தும் பகுதியில் தெரிவுபடுத்த வேண்டும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.